ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சார்கோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வீடியோ எண்டில் வந்துட்டு சார்கோல் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், இதோட பெனிஃபிட்ஸை நான் சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம வந்து நார்மலாக நம்மளோட கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம தேங்காய் கொட்டாங்குச்சி இருக்குல்ல, நம்ம தேங்காயெலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் மூடி இருக்கலாம், அந்த இதில் எடுத்துகிட்டு இதில் வந்து மஞ்சள் தடவி வெயிலில் காய வச்சு நான் எடுத்திருக்கேன். கழுவிட்டு மஞ்சள் தடவி வெயிலில் காய வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் எரிக்க போகிறோம். ஏதாவது சின்ன சின்ன கிருமிகள் இருந்தால் கூட நம்ம மஞ்சள் தடவுற மூலிமா ஆன்டிபயோட்டிக் வந்து மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக் தானே, அதனால் வந்து அழிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மஞ்சள் தடவி காய வச்சு இது மாதிரி எரிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நல்லா, அதாவது எரியும் பார்த்திங்களா, எரிஞ்ச உடனே வந்து டக்குன்னு வேறு பாத்திரத்தில் மாதிரி நல்லா எரிய விடுங்க. அதுலேயே வச்சுருந்தீங்கன்னா நமக்கு சாம்பல் ஆகிடும். இது மாதிரி நம்ம ஆற வைக்கும்போது ரொம்ப நேரம் அப்படியே ஃபேன் காற்று கடியில் ஆற வச்சிட்டிங்கன்னா நமக்கு சாம்பல் தான் கிடைக்கும். இது நமக்கு தேவை சார்கோல், இதில் உள்ள கறி தான். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி அணைச்சிடணும். இப்போவே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பல் பறக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம லைட்டாக தண்ணி விட்டு அணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கறியாக கிடச்சிரும். இந்த கறியை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈரம் பட்டு நினைய வச்சிட்டோம்னா, ஸோ அதனால் வெயிலில் கொஞ்சம் நேரம் போல் இதை காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இதிலே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சூடு குறையாது. ஸோ அதனால் ஈரம்பட்ட அந்த இதை வந்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு நான் அப்படியே வந்து நான் வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு காய வச்சுக்க போகிறேன். நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி 3 கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை வந்து நான் எரிச்சிருக்கேன். ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே குறைவாக கிடைக்கும். ஸோ நான் 3 கொட்டாங்குச்சி நான் எரிய வச்சு இதில் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லாவே வெயிலில் காஞ்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபைனாக நைஸாக கிரைண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதை வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நைஸாக ஃபைனாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சல்லடை வச்சு அதில் வந்து லைட்டாக சளிச்சு விட்டிங்கன்னா இன்னும் ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், நமக்கு சார்கோல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சார்கோல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், பற்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் கூட சார்கோல் தோசை இது மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா பிளாக் கலர், அதாவது ஃபுட் கலர் பிளாக் கலரில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம உடம்புல எடுத்துக்கனால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ரொம்பவே ப்ராப்பராக பாதுகாக்கும். ஸோ ரொம்ப நல்லது. அசிடிட்டி ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணுது இது சாப்பிட்றதுனால. ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த காலத்துலலாம் வந்து கறி இருக்குல்ல, சார்கோல், இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண வேணான்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமங்கள்லாம் வந்து விறகடுப்பு இருக்குல்ல, விறகு வச்சு எரிச்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சார்கோலில் வந்து நம்ம இது மாதிரி ஃபைன் பவுடராக இது பண்ணி நம்ம பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதே கொஞ்ச நாள் ஆகிறதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதில் பேப்பர் போட்டு எரிக்கவும், அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா முள்ளு செடி இருக்குல்ல, அதை வெட்டி எரிக்கவும், இது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றனால அதில் கிடைக்கக்கூடிய சார்கோல் வந்து அவ்வளோவா உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அப்படின்றதுனால சார்கோல் பயன்படுத்தாதீங்க, பல் தேய்க்காதீங்க அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேஷனாக இந்த சார்கோல் வந்திருக்கு. எல்லா விஷயத்துக்குமே சார்கோல் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக ஒரு சார்கோல் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இது நம்ம ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய சார்கோலை நிறைய காசு கொடுத்து வெளியில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறது ரொம்பவே கஷ்டம் தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது உணவில் எடுத்துக்கிறதும் சரி, நம்ம மயில் பூச்சுக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இது சாதாரண கறி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இதோடைய அதிகப்படியான முக்கியத்துவம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இது அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ தான் நம்ம ரொம்ப ஃபெமிலியராகவும் ஃபேமஸாகவும் இதை கருதப்படுது. இப்போது நிறைய மெடிக்கலில் கூட சார்கோல் டேப்லெட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. இதோட மிகப்பெரிய முக்கியத்துவமே பார்த்திங்க அப்படின்னா, அது சாப்பிட்றதுனால, நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து அசிடிட்டி ப்ராப்ளம்க்கு ரொம்பவே வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை வெளியில் அனுப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. அது மட்டும் இல்லை, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ரொம்பவே ப்ராப்பராக செயல்பட வைக்கிது. ஹார்ட் டிசீஸ்க்கு கூட இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டில் எந்த வித ப்ராப்ளமும் வராமல் இது ரொம்ப நல்லா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா
நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இது கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே தவறுங்க. ஒரு டைம் அது டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடம்புக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கு இது ஓகே தானா, அது மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் உணவில் சாப்பாட்டில் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு வந்து எந்த விதமான கன்சல்ட்டிங்குமே தேவையே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சார்கோல் எப்படி செய்கிறதுலேருந்து அதோடைய பெனிஃபிட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம்.